Hey, what's up guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ alightmotion application யூஸ் பண்ணி floating text எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல வரும். Let's begin. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா உங்களுக்கு ரைட் சைடில் டர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் வியூ பண்ணலாம். நான் என்னென்ன எடிட் பண்ணுறேனோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். alightmotion application ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 4:3 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு நீங்கள் டைட்டில் கொடுத்துக்கோங்க. தென் பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் இருக்கணும், ரெசல்யூஷன் 180p. தென் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 30 செட் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்டாக உங்களுக்கு இமேஜ் அண்ட் வீடியோஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் போய்டும். தென் உங்களுக்கு என்ன இமேஜஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பேக்ரவுண்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். தென் ஆட் பண்ண பேக்ரவுண்டை ஃப்ரேம் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர்ஸ் அண்ட் லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேச்சுரேஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சேச்சுரேஷன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும், உங்களோட பேக்ரவுண்ட் கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். தென் வைப்ரண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கலர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டல்லாக இருக்கும். இந்த சேச்சுரேஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்னும் பிரைட்னஸ் அண்ட் கலர் அதிகமாக இருக்கும். தென் அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா பிளர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்டாக ஃபாக்ஸ் பிளாக்ஸ் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அப்படியே டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட பேக்ரவுண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிளர்ராக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிஸ்டோர்ஷன் அண்ட் வாப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு வேவ் வாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்பேசிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 4.5க்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் அது கீழே பார்த்தீங்கன்னா மேக்னிட்யூட் ஆப்ஷன் இருக்கும், அதை 3.5க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிவிட்டு வேவ் ஆப் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. தென் ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என் பொசிஷனுக்கு போயிடும். தென் அங்கே ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. தென் ஃபேஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 5.5 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேக்னிட்யூட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 2.5க்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் க்ரியேட் ஆகிடும். தென் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டெக்ஸ்ட் எஃபெக்ட் மட்டும்தான் இருக்குது, அது ரொம்ப ஈஸி தான். சேம் நம்ம எப்படி பேக்ரவுண்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி தான். தென் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லைன்ஸ் வேணுமோ அந்த லைன்ஸை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த க்ரீன் கலர் சர்க்கிளை நீங்கள் ட்ராக் பண்ணாலே போதும், உங்களோட டெக்ஸ்ட் கீழே வந்துடும். அண்ட் இன்னொரு டெக்னிக்கும் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் கீழே டைப் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். தென் மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபாண்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ ஃபாண்ட் ஆட் பண்ணியாச்சு. தென் சைஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக பண்ணதுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணாலும் உங்களுக்கு வரும். தென் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் லாஸ்ட்டு போய்டுங்க. லாஸ்ட்டு போய்ட்டதுக்கப்புறமா ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு எண்டு வரைக்கும் வந்துடும். அண்ட் இன்னொரு டெக்னிக்கும் இருக்குது, ஜஸ்ட் உங்களோட டெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் சைஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணாலே உங்களோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் அகைன் எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தென் பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக உங்களுக்கு லீனியர் டாட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதோட ஒப்பாசிட்டி மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி 779 அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். தென் வந்து நம்ம பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு தென் 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நம்ம என்ன எஃபெக்ட் போட்டோமோ அதே எஃபெக்ட் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கும் வந்துடும். தென் வந்து பிளர் எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். தென் சேச்சுரேஷன் எஃபெக்ட்டும் நம்மளுக்கு தேவையில்லை, ஸோ அதையும் நீங்கள் டெலீட் பண்ணுறங்க. அண்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்டும் சரி உங்களோட டெக்ஸ்ட்டும் சரி ரெண்டுமே சேமாக வந்து மூவ் ஆகும். தென் இன்னும் ஒரே ஒரு எஃபெக்ட் தான் ஆட் பண்ணணும். ஜஸ்ட் உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சேம் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபேட் இன் அண்ட் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அந்த எஃபெக்ட் உள்ள போங்க. அதில் ஃபஸ்ட்டு இன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து 16 செகண்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் அவுட்டும் வந்து 16 செகண்டுக்கு இருக்கட்டும். எதுக்கு நம்ம இந்த ஃபேட் இன் அண்ட் ஃபேட் அவுட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 16 செகண்ட் வந்து ஃபேட் ஆகிட்டு தென் வந்து உங்களோட டெக்ஸ்ட் வந்து வரும். ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறோம். தென் ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வியூ ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அந்த ஆடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ தென் வந்து அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு தென் உங்களோட ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த லைன் வேணுமோ அந்த லைன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் வந்து உங்களோட மியூசிக் ஏற்ற மாதிரி உங்களோட வேர்ட்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சென்டராக ஒரு கட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட டெக்ஸ்ட் வந்து கட் ஆகிடும். தென் வந்து அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு மியூசிக் ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன வேர்ட்ஸ் வேணுமோ அந்த வேர்ட்ஸை நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூகுள்லேயே அந்த லிரிக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எடிட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான எடிட். ஜஸ்ட் வந்து உங்களோட எஃபெக்ட்டை வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணணும். தென் வந்து உங்களோட லிரிக்ஸை வந்து உங்கள் பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். அண்ட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். அண்ட் இன்னும் ஒரே ஒரு எடிட் இருக்குது. ஜஸ்ட் வந்து ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஷேப்ஸ் அண்ட் ஃபஸ்ட்லேயே இருக்கும், உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து உங்கள் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் கலர்ஸ் அண்ட் ஃபில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு நில் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்டாக உங்களுக்கு பார்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரோக்குன்றதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்டர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா செகண்டாக உங்களுக்கு ஆட் பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் சைஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண ரெக்டாங்கிளை வந்து ஃபுல்லாக அவங்க பிஜிஎம்க்கு 30 செகண்ட்ஸ் வேணுன்னா அந்த அளவுக்கு டியூரேஷனுக்கு நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 30 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் வீடியோ மேக் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் உங்களுக்கு ஆரோ மார்க் ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில்